வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா குரூப் பை அண்ட் ஹேவிங் கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குரூப் பைனா என்னன்னா, இட்ஸ் யூஸ் டு குரூப் ரோஸ் தட் ஹேவ் தி சேம் வேல்யூஸ் இன் அ ஸ்பெசிஃபைடு காலம். அதாவது நீங்கள் ஒரு காலம் குரூப் பை பண்ணுவீங்க. இந்த காலமில் குரூப் பை பண்ண காலமில் உங்களுக்கு எந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வேணும், கவுண்டா, சம்மா, ஆவரேஜ் வேணுமா, ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை குரூப் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்களா? இதுதான் குரூப் பை கிளாஸ். ஹேவிங் கிளாஸ்னா என்னன்னா, லைக் இது ஒரு வேர் கண்டிஷன் மாதிரி தான். பட் இதுவும் ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா குரூப் பையில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஹேவிங் ஃபில்டர் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா குரூப் பை வரும்போது மட்டும்தான். குரூப் பைக்கு அப்புறம் தான் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. குரூப் பை இல்லாமல் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இது கண்டிஷன் தான். பட் வேர் கண்டிஷனும் ஃபில்டர் தான் பண்ணுது, ஹேவிங்கும் ஃபில்டர் தான் பண்ணுது. பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நீங்க வேர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டேபிள்ல இருக்கிற டேட்டாவை ஃபில்டர் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? பட் குரூப் பை என்ன பண்ணுது, ஒரு ஃபங்க்ஷனை ஒரு 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 கால்குலேஷன் பண்ணி, இப்போ கவுண்ட்னா அது குரூப் பண்ணி அது கவுண்ட் கொண்டு வரும். இப்போ இந்த கவுண்ட் கொண்டு வந்த கவுண்ட்ல இருந்து ஒரு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸால வேற ஆள பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் என்ன பண்றாங்க, ஹேவிங்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ வாங்க ப்ராக்டிக்கலா அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. டேபிள் கிரியேட் பண்ணி, நான் ஆல்ரெடி எம்ப்ளாயின் டேபிள் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த எம்ப்ளாயி டேபிள் நீங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஏஜ் அண்ட் சேலரி இருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இந்த ஏஜ் காலம்ல 25 ஏஜ்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, 27 ஏஜ்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ அதுக்கான கொரி என்னன்னா செலக்ட். ஓகேவா? இதை நீங்க விட்டுருங்க இப்போதைக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு நம்ம நார்மலாக போட்டு எம்ப்ளாயின்னு போட்டு குரூப் பை போட்டு எந்த காலமோ அதை போட்டுக்குங்க. ஏஜ் காலமா ஏஜ்னு போட்டுக்குங்க. இப்போ நீங்க எதை வியூ பண்ணி பார்க்கணும், ஏஜ் தான் குரூப் பண்றீங்க. சரிங்களா? அப்படின்னா நீங்க ஏஜ் காலமா மென்ஷன் பண்ணணும், கம்பல்சரி நீங்க மென்ஷன் பண்ணணும். ஏஜ் காலம் மென்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணணும், இப்போ நமக்கு கவுண்ட் தான் தேவை. இந்த 25ல எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 27ல எத்தனை ஏஜ் மெம்பர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நமக்கு கவுண்ட் வேணும். அப்படின்னா கவுண்ட் யூஸ் பண்ணணும். கவுண்ட் யூஸ் பண்ணி ஏஜ்ன்ற காலமை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இப்போ நோ காலம் நேம்னு இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூ வரும். ஸோ அது நீங்கள் இஷ்யூ இல்லை, அது நீங்கள் காலம் நேம் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறது, அது காலம் நேம் இருக்காது, ஸ்ட்ரக்சரில் இருக்காது. நீங்கள் ஒரு டெம்பரரியாக அலியாஸ் போட்டு நீங்கள் ஒரு நேம், அந்த காலம் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 24ல ஒருத்தவங்க தான் இருக்காங்க, 25ல 3 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிடுச்சு. இதுக்கு தான் நம்ம குரூப் பை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பர்பஸுக்கு தான் நம்ம குரூப் பை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஹேவிங்னா என்ன சொன்னேன், இந்த குரூப் பை பண்ணி ஒரு வேல்யூ வரும், அதுல இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஹேவிங் இப்போ பாருங்க எப்படி ஹேவிங் ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். ஹேவிங்ன்றது கீவேர்டு, அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ என்ன ஃபில்டர் பண்ணணும், இப்போ இந்த குரூப் பை என்ன ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னா, இந்த குரூப் பை ஒரு காலம் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த காலம்ல எவ்வளோ கவுண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. சரிங்களா? இப்போ இது நியூவா ஒரு காலம் கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு இந்த கவுண்ட் 2க்கு மேல இருக்கணும். ஒரு ஏஜ்லயும் கவுண்ட் மினிமம் 2 மெம்பர்ஸ்னாச்சும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஏஜ் கவுண்ட் மட்டும் எனக்கு காமி, ரிமைனிங்லாம் தேவையில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கவுண்ட்டு ஏஜ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், 2க்கு மேலே இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு 2 எம்ப்ளாயிஸ் தான் காமிக்குது. அப்படின்னா 2 பேர் தான் இருக்காங்க. இந்த 25 28 இந்த ஏஜில் தான் 2 எம்ப்ளாயிஸ்னாச்சும் மினிமம் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 2 கவுண்ட்ஸுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம்.
சரிங்களா? இதுக்கு தான் நம்ம வந்து ஹேவிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். அதாவது நீங்கள் குரூப் பை பண்ணுறீங்க, அந்த குரூப் பை பண்ண டேட்டாவில் இருந்து நீங்கள் அகைன் ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வேறு கண்டிஷனுக்கும் இந்த குரூப்புக்கும் என்ன ஹேவிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நீங்கள் வேர் கண்டிஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, சாரி, இப்போ இந்த வேர் கண்டிஷன்னா, இப்போ இந்த ஏஜ் காலம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏஜ் வந்து 25, 27 இல்லை இந்த பிட்வீன் ரேஞ்ச் மாதிரி கொடுப்பீங்க, இல்லை இன்னும் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி தான் நம்மளால் பண்ண முடியும், ஃபில்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் எனக்கு வந்து நான் இப்போ என்ன கண்டிஷன் சொல்கிறேன், ஏஜ் 25 இருக்கணும், அந்த 25ல் மினிமம் 2 பேர்னாச்சும் இருக்கணும் அந்த கவுண்ட்டு. அந்த 25 இப்போ இவர் 25 இருக்காரு, இப்போ இவர் 27னா இந்த 25 ஏஜ்லேயே 2 பேர்னாச்சும் மினிமம் ஒர்க் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் டீட்டெயில்ஸ் கொண்டு வரணும். இப்போ நம்ம டேரெக்டாக அதில் கொண்டு வர முடியாது. அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் வந்து குரூப் பண்ணணும், அந்த குரூப் பண்ண காலம்ல இருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் வந்து குரூப் பை ஹேவிங்க்கும் உள்ள டெஃபினேஷன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஹேவிங்க்கும் வேர் கிளாஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் நம்ம பார்த்துட்டோம். We'll see in next video.